ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் வீடு இடிக்கும் பணியின் பொழுது கட்டிடத் தொழிலாளி எதிர்பாராத விதமாக இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடிய காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன சோனைமுத்தன், விவரிங்க. வணக்கம். அதாவது கீழக்கரையில பழைய வீடு ஒன்று இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி ஒருவர் மீது திடீரென இடிந்து விழுந்த சுவரில் அவர் சிக்கி தவித்துள்ளார். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட நிலையிலும் கூட அவர் சிகிச்சைக்கு இருந்த நிலையில அவர் தற்போது உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள மகதுனியா தொடக்கப்பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருவரது பழைய வீடு இடிக்கும் பணியானது இன்று நடந்து வந்துள்ளது. அந்த வீடு இடிக்கும் பணியில ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அவர் ஒரு புறம் இடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கவாட்டு பெரிய சுவர் ஒன்று அவர் நின்றிருந்த பக்கம் திடீரென சரிந்து விழுந்துள்ளது. இதில் அவர் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்துள்ளார். இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ராமநாதபுரம் தீயணைப்புத் துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என 2 மணி நேரமாக அந்த கட்டிடத்தை அந்த சுவரை உடைத்து அவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். 2 மணி நேரத்துக்கு பிறகு மீட்ட பிறகு அவரை கீழக்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில அவரை சோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது அவருடைய உடலானது கீழக்கரை அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கீழக்கரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்டிட தொழிலாளி ஒருவர் கட்டிடம் இடிக்கும் பணியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.